அணி இலக்கணம். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். இயல்பு நவில்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிற்சி அணி ஆகும். எடுத்துக்காட்டு: தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. கவிமணி தேசிய விநாயகனார். இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சம் விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். எனவே இது இயல்பு நவிற்சி அணி ஆகும். உயர் நவிற்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிற்சி அணி ஆகும். எடுத்துக்காட்டு: குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று, ஆகாய கங்கை அனல் உரைக்குமென்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்ற பாடலில் உயர்வு நவிற்சி அணி அமைந்துள்ளது. மனிதநேயம் ஹியூமானிட்டி. கருணை மர்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன். நோபல் பரிசு நோபல் பிரைஸ். சரக்குந்தி லாரி. திங்கள் நிலவு. கொங்கு மகரந்தம். அலர் மலர்தல். திகிரி ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். மேரு இமயமலை. நாமநீர் அச்சம் தரும் கடல். அலி கருணை. வெண்குடை வெண்மை + குடை. பொற்கோட்டு பொன் + கோட்டு. அவன் + அலிபோல் அவனளி போல். தொன்மை பழமை. சீரிளமை சீர்மை + இளமை. சிலம்பு + அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி + தமிழ் கணினி தமிழ். தரை + இறங்கும் தரையிறங்கும். வழி + தடம் வழித்தடம்.